சோஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தினமும் வேதம் வாசிக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் எப்போ இந்த பழக்கத்தை தேவன் ஜனங்களுக்கு ஏற்படுத்தினார்? ஏன் அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணணும், பண்ணாமல் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ராஜாக்கள் காலத்திலேயே நடந்தது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உபாகமம் 17வது அதிகாரம் 14லிருந்து 20 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மோசே கிட்டேயே தேவன் சொல்லிட்டார். அப்போ அதில் ஒரு முக்கியமான வசனம் எதுனா 20வது வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவில் தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் அப்படின்னு தேவனே சொல்லிட்டார். அப்போ தேவன் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்டிகைக்கு கூடி எல்லாருக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்து புத்தகத்தை வாசிக்கணும்னு சொன்ன தேவன் ராஜாக்களாக, அதாவது தலைமைத்துவத்தில் இருந்து ராஜ்யத்தை ஆளுகிற நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பிரதியை எடுத்து தினந்தோறும் வாசிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்கிறார். சவுல் செய்தாரா? செய்யலை. தாவீது செய்தாரா? அவர் நிறைய யுத்தங்கள் பண்ணார். ஆனால் நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர் எடுத்து வாசித்த மாதிரி நம்ம எந்த இடத்துலையுமே பார்க்கறதில்ல. ஆனால் அவர் நிறைய சங்கீதங்களை தேவனுக்காக எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். சாலமோன் செய்தாரானா? சாலமோன் காலத்திலையும் செய்யலை. ஏன்னா அவர் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நிறைய காரியங்களை செய்தாரே ஒழிய இந்த வேத பிரமாணம், அதாவது இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர் வாசிக்காததுனால தான் பின்னாட்களில் அவர் தான் தவறு செய்கிறோங்கிறதே உணராத அளவுக்கு ஒரு பாவத்தை செய்கிறார். இப்படி நியாயப்பிரமாணத்தை பல ராஜாக்கள் வாசிக்கலை. பின்ன எப்படி அவங்க ராஜ்யம் நிலை நின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த தேவ பயத்தை எடுத்துரைக்கத்தக்கதான ஆசாரியர்கள் அவர்கள் கூட இருந்துக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்குள்ளேயும் அவங்க பெற்றோரிடமிருந்து அவங்களுக்கு அந்த தேவ பயம் இருந்து கொண்டே இருந்தது. நீங்கள் சாலமோன் காலத்தில் அவர் ரொம்ப தேவ பயத்தோடு தான் அந்த ஆலயத்தை கட்டுறாரு. தேவனுக்காக 1000 பலிகளை செய்து அவர் அவர் ராஜ்யம் அவ்வளவு செழிப்பாக இருந்தது நம்ம பார்க்குறோம். அவருடைய கடைசி காலத்திலேயே அவர் வழி விலகி போகிறாரா? அதற்கப்புறம் அவருடைய பையன் ரெகோபியாம், அப்புறம் எரோபயாம், இவங்கெல்லாம் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாமல் போக போக தேசத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது கூட அவங்க யாருக்குமே நம்ம இது தேவனுக்கு பிரியமில்லாததை செய்கிறோன்னு தெரியவே இல்லை. ஏன்னா யார் கையிலையுமே என்ன இல்லை? வேத பிரமாணம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் இல்லவே இல்லை. இப்படி யாராவது அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்திருப்பாங்களான்னு பார்த்தா அது ஒரு காலத்தில் இல்லாமல் தொலைஞ்சு கூட போகுது. அது எப்போ கண்டுபிடிக்கப்படுதுன்னா 2 ராஜாக்கள் 22:8 ஓசியா ராஜா, அதாவது இந்த ஓசியா ராஜா யாருன்னா மனாசே இருக்கிறார்ல, இந்த ராஜா எசேக்கியா ராஜாவுடைய பையன் மனாசே, அவருடைய பையன் பேர் ஆமோன். அந்த ஆமோனோட பையன் தான் யாருன்னா ஓசியா. இந்த ராஜாவுடைய காலத்தில் தான் எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதன்படியே நம்ம செய்யணும்னு அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறார். ஆனால் வாட் டு டூ? டைம் இஸ் டூ லேட். ஏன்னா மனாசே அவ்வளவு தூரம் தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாங்கெல்லாம் செஞ்சுட்டு அவர் போனதுனால நீங்கள் 2 ராஜாக்கள் 21:16 வாசிங்கன்னா எந்த அளவுக்கு கர்த்தர் கோபமாக இருந்தாருங்கிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 முலை வரைக்கும் இரத்த பழிகளால் நிரம்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான். அப்போ எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ அதெல்லாவற்றையும் யார் செய்தார்? மனாசே செய்தார். அதுக்கப்புறம் அவருடைய சந்ததியில் ஒருத்தன் எழும்பி தேவனுக்கு பிரியமாக இருக்கலான்னு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யும் போது இதற்கு முன்பாக இருந்த சந்ததிகள் செய்த எல்லா பாவத்திற்குமான தண்டனையை அதுக்கு அடுத்த வர சந்ததிகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதுதான் நம்ம நம்ம ஊழியர்கள்லாம் சொல்லி கேட்டிருப்போம். நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் நம்ம சந்ததியிலையோ இல்லை நமக்கு அடுத்த சந்ததியிலையோ அதுக்கப்புறம் வர தலைமுறைகள்லையோ அதுதான் அவங்களுக்கு பெரிய சாபமாக அமையும். அவங்க ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க தேவனுக்கு பயந்து அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆலயம்னு ஓடி உபவாசம் ஜெபம்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் ஒரு நன்மையுமே இல்லாத மாதிரி இருக்கும்.
அதற்கு காரணம் அவங்க முன்னோர்கள் செய்த தவறு. இங்கேயும் இந்த மனாசே ராஜா செய்த தவறுனால அதுக்கு அடுத்த சந்ததிகளில் வந்த ராஜா உண்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் அது தேவனுடைய கோபாக்கினையின் அளவை காட்டிலும் அது பெரியதாக இல்லை. உபாகமம் 17:16 அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி இந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அப்போ இந்த காரியத்தை செய்தது யாருன்னு பார்த்தா சவுல் தனக்கென்று அநேகரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துகிற காரியத்தில் ஈடுபட்டு, அதாவது நன்மைக்கு விரோதமாக தீமை செய்கிற இருதயத்தை எப்படி எகிப்தியர்கள் கொண்டிருந்தாங்களோ அதே போல தன்னிடம் வேலை செய்கிற ஒவ்வொரு சேவகர்களின் இருதயத்தையும் யார் மாற்றியிருந்தார்னா சவுல் மாற்றியிருந்தார். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரரின் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கணும்னு தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி மீறினது யாருன்னா தாவீது ராஜா. தன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது எண்ணிக்கையை கவுண்ட் பண்ண சொல்கிறார். தன்னுடைய யூதா கோத்திரத்தில் எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, என் கோத்திரம் எவ்வளோ உயர்ந்த கோத்திரம் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்குள்ள வரத்தக்கதாக சகோதரர் பேரில் அவர் மேட்டிமை கொண்டார். அதனால் தேவனால் அவர் தண்டிக்கப்பட்டார். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக பண்ணவும் வேண்டாம். இதை செய்தது யாரு சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், சாலமோன் ராஜா. அப்போ தேவன் மோசே கிட்ட ஒரு ராஜா என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரோ அடுத்தடுத்து 3 ராஜாக்களும் அந்த காரியத்தை செய்ததுனால அதற்கு பின்வந்த ராஜாக்களும் இதே காரியத்தை தொடர்ந்து இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாமல் போனதை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தோன்னா வேதத்தை வாசிக்காமல் எத்தனையோ ராஜ்யங்கள் அந்த ராஜ்யத்தோட ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறத பார்க்குறோம். பல ராஜ்யங்கள் கழித்து தான் மனாசே காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விழுகை வருகிறத நம்ம பார்க்கலாம். அதனால் நம்மள நிறைய பேர் இல்லை சில பேர் யோசிப்பாங்க, இன்றைக்கி வேதம் வாசிக்கலைன்னா என்ன, இன்றைக்கி ஜெபிக்கலைன்னா என்ன, இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலைன்னா என்ன அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய தாட் உண்டு. என்றைக்குமே விழுகுங்கிறது ஒரு நாள்லையோ ஒரு மணி நேரத்துலையோ இல்லை ஒரு சில தருணங்கள்லையோ நடக்கிறதில்ல, அது கண்டினியூஸாக தொடரப்பட்டு நடக்கிற ஒரு காரியம். அப்போ பல ராஜ்யங்களாக இந்த வேத பிரமாணத்தை கைக்கொள்ள தவறி போனதுனால ஒரு காலகட்டத்தில் முற்றிலுமாக விழுந்து போகிற ஒரு நிலைமை வருது பாருங்க. 2 ராஜாக்கள் 24:3 மனாசே தன் எல்லா செய்கையினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் நேபுகாத்நேச்சர் எதிர்கொண்டு வருகிறார். அப்போ யூதாவை தனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட தேவன் யூதாவையும் சேர்த்து அவர் சமூகத்தை விட்டு விலக்கணுங்கிற அளவுக்கு மனாசே நடந்து கொள்கிறார். நம்ம இதுக்கு ஒப்ப ஒரு வசனம் எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னா சங்கீதம் 78:5 பார்த்தீங்க அப்படின்னா, அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஏன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கன்னு பிதாக்களுக்கு கட்டளையிட்டார்னா, இருதயத்தை 8வது வசனம், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். அப்போ இதுக்கு முன்பாக எப்படிலாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடந்தாங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாங்க, எந்த காரியத்தில் தேவன் மகிழ்ந்தார், எந்த காரியத்திற்கு தேவன் கோபம் கொண்டார், அதனால் வந்த கோபாக்கினையின் தீர்வு என்ன அப்படின்னு ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வழிகளை குறித்ததான எல்லா ஆலோசனைகளையும் தருகிற ஒரே புத்தகம் இந்த வேத புத்தகம்தான். அதனால தான் இதை விட்டு விலகக்கூடாதுன்னு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்குறார். இதை வாசிக்கிற ஒரே நாளில் நிச்சயம் ஒன்றுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் போது எனக்கு எது தேவையோ அதற்கான பொக்கிஷ சாலையை தேவன் திறப்பார்.
எனக்கு பொறுமை தேவைப்படுது, எனக்கு ஞானம் தேவைப்படுது, எனக்கு பலன் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு அந்த விதமான காரியங்களை பார்க்கக்கூடிய கண்களை தேவன் திறப்பார். சிலருக்கு ஆளுமை தேவைப்படும், சிலருக்கு அதிகாரம் தேவைப்படும், சிலருக்கு சாந்தம் தேவைப்படும். அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை தேவன் திறந்து கொடுப்பார். அப்போ ஒவ்வொருத்தரும் வேதத்தை பார்க்கிற விதம் வேற, வாசிக்கிற விதம் வேற, அதை புரிந்து கொள்ளுகிற விதம் வேற, தேவன் அவர்களுக்கு தங்களை வெளிப்படுத்துகிற விதமும் வேற. அப்போ இந்த வேதத்தை ராஜாக்கள் காலத்துல கை கொள்ளாமல் போனதுனால ராஜ்யம் விழுந்தது. நாம கடைசி காலத்துல இதை கை கொள்ளாமல் போவோமானால் நாம் ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாற முடியுமா? இந்த எச்சரிக்கையோட நம்ம இந்த வேதத்தை வாசிக்கணும். தேவன் நீ என்னை பணிந்து கொள்ளணும், நான் எழுதி கொடுத்ததை நீ வாசிக்கணும், நீ என்னை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சுயநலத்தோட எந்த ஒரு காரியத்தையுமே தேவன் நமக்கு கொடுக்கல. என்னைக்கும் என் பிள்ளைகள் வழி விலகி போகக்கூடாது, என்னைக்கும் பிள்ளைகள் என்னோட பரலோகத்தில் சஞ்சரிக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில் நீதிமானாக வாழுவதற்கு எப்படி ஒருத்தர் தன்னை ஒப்பு கொடுக்கணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கறது தான் இந்த வேத புத்தகம். இதை நாமளும் படித்து நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போமானால் நம் ராஜாக்கள் எப்படி உன்னுடைய சந்ததியிலிருந்து அகன்று போவதில்லைன்னு தேவன் வாக்கு கொடுத்தாரோ அதே போல நம் சந்ததி தேவன் வரும் வரைக்கும் இந்த பூமியில் அவருடைய சந்ததியாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நீங்களும் வேதம் வாசிங்க, பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. நானும் வாசிக்கிறேன், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறேன். God bless you.